ஹாய் நண்பா, ஐஓபி அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல இருந்து ஒரு வேற லெவலான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, கிட்டத்தட்ட 400 வேகன்சி எல்பிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய லோக்கல் பேங்க் ஆஃபீஸர். நம்ம தமிழகத்திற்கு மட்டும் 60% ஆஃப் வேகன்சி அலாட் ஆயிருக்கு. உங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய ஐஓபி பேங்க்ல நீங்கள் வேலைக்கு போகலாம். ஃப்ரெஷருக்கான சேலரி பேசிக் பே அலவன்ஸை சேர்த்து மாத தொடக்கத்தில் நீங்கள் ஒரு 70,000 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். உங்கள் லைஃபே செட்டில்டுங்க. முழு தகவலை சொல்ல போகிறேன், வீடியோவை முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க்கு, அப்ளை லிங்க்கு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த லீடிங் பப்ளிக் செக்டார் பேங்க் தான், அதாவது அரசு வங்கி தான். ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் சென்னையில் தான் இருக்குது. நாடு முழுவதும் கிளைகளை கொண்டிருந்தாலும் நம்ம தமிழகத்தில் தான் அதிகப்படியான கிளைகள் இருக்குது. உங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய ஐஓபி பேங்க்கில் நீங்கள் வேலைக்கு போகலாம். அதுவும் ஆஃபீஸர் லெவல் ஜாபுங்க. எல்பிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய லோக்கல் பேங்க் ஆஃபீஸர். மொத்தமாக 400 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் மே 12ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி மே 9ஆம் தேதி. அட்வான்ஸாகவே நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். மே 12ஆம் தேதி உங்களுக்கு அஃபிஷியலாக ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. மொத்தமாக நாடு முழுவதும் 400 வேகன்சி விட்டுருக்காங்க. இதில் நம்ம தமிழகத்தில் மட்டும்தான் அதிகப்படியான வேகன்சி. ஏன்னா ஹெட் ஆஃபீஸே நம்ம தமிழகத்தில் தான் இருக்கு. ஸோ தமிழகத்தில் மட்டும் மொத்தமாக 260 வேகன்சி விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 60% ஆஃப் வேகன்சி நம்ம தமிழகத்தில் ஒதுக்கீடாக இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய ஐஓபி பேங்க்ல நீங்கள் வேலைக்கு போகலாம். இருக்கக்கூடிய வேகன்சியை வகுப்புகள் வாரியாக தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா வகுப்புகளுக்குமே வேலைகள் இருக்கு. எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதை ஃபாலோ பண்ணி இன்னும் ஒரு 5 ஸ்டேட்டில் வேலைகள் இருக்கு. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஏஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைந்தபட்சம் 20 வயது கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. கல்வி தகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா டிகிரி தான். எனி டிகிரி எனி டிசிப்ளினில் முடிச்சிருக்கீங்களா, நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்க. ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஃப்ரெஷர் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்ளை பண்ணுற கேண்டிடேட்க்கு நம்ம தமிழ் லாங்குவேஜ் நல்லா பேச எழுத தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் நம்ம தமிழகத்துக்குள்ள சொந்த ஊரில் சொந்த மாவட்டத்தில் தான் இருக்கும். அதனால தான் தமிழ் லாங்குவேஜ் நல்லா பேச எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அண்ட் அப்ளை பண்ணுற கேண்டிடேட் கிட்ட வேலிடான மார்க் ஷீட் இல்லைனா டிகிரி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். அப்பர் ஏஜ் லிமிட்டை தாண்டி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு 10 வருடங்கள் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. இந்த ஜாபுக்கான சேலரியை பொறுத்தளவு பேசிக் பே மட்டும் உங்களுக்கு 48,480 ரூபாய். ஸோ உங்களுக்கு எந்த கிரேடில் வருது அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற கிரேடில் தான் வருது. ஸோ பேசிக் பேவே 48,480 ரூபாங்க. இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டிஏ அலவன்சஸாக இருக்கட்டும், ஹெச்ஆர்ஏ, சிசிஏ இந்த மாதிரி நிறைய அலவன்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மாத தொடக்கத்தில் ஒரு ஃப்ரெஷர் 70,000 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். உங்கள் லைஃபே செட்டில்டுங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான ப்ரொபேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 இயர்ஸ் போட்டிருக்காங்க. இந்த 2 வருடங்கள் நீங்கள் நன்னடத்தை பீரியடில் தான் இருப்பீங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தான் ஜாப் நிரந்தர வேலை வாய்ப்பாக, அரசு வேலை வாய்ப்பாக கன்வெர்ட் ஆகும். பட் எல்லாரையுமே கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இது ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தான். எல்லா கவர்மெண்ட் ஜாபுக்குமே இந்த மாதிரி ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் எல்பிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட் இருக்கும். அதாவது லோக்கல் லாங்குவேஜை பொறுத்தளவு நமக்கு தமிழ் நல்லா பேச எழுத தெரிஞ்சிருக்கணும். அப்ளை பண்ணுற கேண்டிடேட்க்கு தமிழ் நல்லா தெரியுதா, பேச தெரியுதா, எழுத தெரியுதா, இதை செக் பண்ணுறதுக்கு தான் இந்த லோக்கல் லாங்குவேஜ் எல்பிடி டெஸ்ட் வைக்கிறாங்க. அதை கிளியர் பண்ணுறவங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஸோ நீங்கள் மற்ற பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்களா, அதாவது ஐபிபிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கும், மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கும். இந்த மாதிரி 2 எக்ஸாமை கிளியர் பண்ண மட்டும்தான் பேங்கிங்குள்ளே என்டர் ஆக முடியும். இந்த மாதிரி ஒரு பேங்க்ல, அதாவது ஐஓபி பேங்க்லேருந்து இது ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டாக வந்திருக்கு. ஐபிபிஎஸ் மூலமாக இல்லாமல் டைரெக்டாக ஹையர் பண்ணுறாங்க கேண்டிடேட்டை. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸாம் சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் மட்டும்தான். அதனால் பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள்.
சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் காமன் சிலபஸ் தான். ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், ஜென்ரல் எக்கனாமி, பேங்கிங் அவேர்னஸ், டேட்டா அனாலிசிஸில் கொஸ்டின் கேட்குறாங்க, இங்கிலீஷ் நாலேஜில் கொஸ்டின் கேட்குறாங்க. மொத்தமாக உங்களுக்கு 140 கொஸ்டின் கேட்குறாங்க. 200 மதிப்பெண்கள் போட்டிருக்காங்க. லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மட்டும்தான் இருக்கும். நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜை சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய புக்ஸை நான் வந்து வீடியோவில் டேக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும். அந்த புக்கை மட்டும் நீங்கள் பை பண்ணி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களால் ஈஸியாக இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். டைம் டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours போட்டிருக்காங்க. அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி 4 ஆன்சர் இருக்கும். ஒரு ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியதான். அண்ட் இதில் வந்து நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்க, ராங் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா 1/4 கால்குலேஷனில் மார்க் வந்து நெகட்டிவில் போகுதுங்க. அதனால் தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், தமிழ் நன்றாக பேச தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்சனல் இன்டர்வியூ உங்களுக்கு வைக்கிறாங்க. ஸோ இந்த தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட்லாம் வைக்கிறதுனால காம்படிஷன் முழுக்க 260 வேகன்சிக்கு நம்ம தமிழகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பீப்புளுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் அதர் ஸ்டேட்டில் இருந்ததுலாம் இந்த ஜாபுக்கு யாரும் காம்படிட்டராக வரமாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா, கண்ணை மூடிட்டு இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி உடனே எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட ஈஸியாக இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து SC/ST பாஸ் வித் டிசபிலிட்டிக்கு 175 ரூபாய். மீதி இருக்கக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த ஆண்கள் பெண்களுக்கு 850 ரூபாய். இந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, UPI டிரான்சாக்ஷன் மூலமாக கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழகத்தில் ஆல்மோஸ்ட் நிறைய இடங்கள்ல இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வழக்கமாக ஒரு பேங்க் ஜாபுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பேங்க் எக்ஸாமுக்கு இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஆர் எனி இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அங்கே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருப்பாங்களோ அது எல்லாமே இந்த ஜாபுக்கும் கேட்டிருக்காங்க. சிம்பிள் தான். எக்ஸாமினேஷன் சென்டர் நம்ம தமிழகத்தில் சென்னை, மதுரை, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர், திருச்சி, வேலூர், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், விருதுநகர், கன்னியாகுமரி, தஞ்சாவூர், கரூர், கடலூர், திண்டுக்கல், ராமநாதபுரம், இந்த மாதிரி நிறைய மாவட்டங்களில் கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த மாவட்டம் இருக்குதோ அந்த மாவட்டத்தை நீங்கள் எக்ஸாம் சென்டராக கொடுத்து இந்த ஜாபுக்கு உடனே அப்ளிகேஷனை போட்டு எக்ஸாம் எழுதி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நல்ல வாய்ப்புங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தரோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.